At last, IPL trade was out. Lots of expectations for this trade. Like lots of some players was retained, some unexpected players was released. So lots of things happened in this trade. And actually, in previous video we told Sanju Samson trade for CSK and Ravindra Jadeja and Sam Curran for Aura. It's now officially confirmed. So let's talk about this. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆல்மோஸ்ட் நான் ஒரு நல்லபடியாகவே இதுவாக இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபார் சிஎஸ்கே, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஃபார் ஆரா. இது வந்து ஒரு ரூமர்ஸாக இருந்துச்சு. பட் நேற்று அந்த ட்ரேடு அந்த ரீடென்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து லைக் போத் ஃப்ரான்ச்சைஸும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் இன் 2026 he played in yellow jersey in Chepauk. அதில் undoubtedly no doubts. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சிஎஸ்கே டீம் ஒரு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். லைக் ஜடேஜாவோட மிஸ் அவுட் இட்ஸ் வெரி ஒரு வேர்ட்ஸில் சொல்ல முடியாத ஒரு இட்ஸ் எமோஷன் மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2012 to 15 தென் 2 years பேன், அதுக்கப்புறம் 18 to ஒரு 25 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 seasons கிட்ட இஸ் பார்ட் ஆஃப் த சிஎஸ்கே ஸ்குவாட். டெஃபினெட்லி ஆஸ் ஒரு எமோஷன் சைடாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, பட் இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லைஃப்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி சுரேஷ் ரெய்னாக்கு ஒரு நிறைய சம் சிஎஸ்கே ஃபேன்ஸால் ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுக்குள்ளே இன்னொரு ஒரு இது லைக் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் ஒரு தாட்ஸ் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ரெய்னாக்கு நடந்ததே ஒரு பெரிய ஒரு அன்ஃபேர்னு சொல்லும்போது ஜடேஜாக்கும் அதே ஒரு இதை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்குள்ளே போக வேணாம் நான் யோசிக்கிறேன். ஸோ ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம் நல்ல பிளேயர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் பார்த்துருவோமே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். லைக் டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, தீபக் கூட, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி. ஸோ இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அஸ்வின் ரிட்டையர் ஆனாலும் ஸோ அவரோட அந்த இதுவும் இந்த இதில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ரஷீத். ஸோ இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணதுனால ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லியம் லிவிங்ஸ்டன் லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.4 crores போனார். பட் அந்தளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் லியம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும். ஸோ லியம் லிவிங்ஸ்டன் வாஸ் ரிலீஸ்ட். மயங்க் அகர்வால் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் நடுவில் கொஞ்சம் அந்த அந்த புல்வாமா அட்டாக்னால நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த தேவ்தத் படிக்கல் இன்ஜூரா. ஸோ மயங்க் அகர்வால் ரிலீஸ்ட். டிம் சைஃபர்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. டிம் சைஃபர்ட் வாஸ் ரிலீஸ்ட். பிளெஸிங் முசல் பண்ணி ஜிம்பாப்வே ஃபாஸ்ட் பவுலர் வாஸ் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி ரஷிக் தார் சலாம் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி சம் பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். லைக் எம்ஐ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கம்மி பர்சோட வருதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ தான் ஒரு 2.75 crores இந்த ஆக்ஷனுக்குள்ளேயே போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஜானி பெஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, விக்னேஷ் புத்தூர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு சர்ப்ரைசஸ்னு எதுவும். பட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 2 பிளேஸ் இது பண்ணியிருக்காங்க, ஷெஃபன் ருத்தர்ஃபோர்ட் அண்ட் ஷர்துல் தாக்கூர். ஷெஃபன் ருத்தர்ஃபோர்ட் ஒரு லாஸ்ட் இயர் ஃபார் ஜிடி கொஞ்சம் ஒரு சில கேம்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஆடினார். பட் ஒரு இன்டர்நேஷ்னல் வைஸில் ஒரு பெரிய ஒரு இது இல்லை. லைக் அந்த ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு மேபி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஷெஃபன் ருத்தர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வில் ஜாக்ஸ் ஷெஃபன் ருத்தர்ஃபோர்ட்னு போகும்போது யார் போவாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த இதில் பார்க்கும்போது. தென் கேகேஆர் அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லணும். ஆண்ட்ரே ரசல் வாஸ் ரிலீஸ் ஃப்ரம் கேகேஆர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஒரு பெரிய பர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் போன ஒரு இந்தியன் பிளேயர் அது ஒரு 23.75 crores கிட்ட போனாங்க. ஸோ வெங்கடேஷ் அண்ட் ஆண்ட்ரே ரசல் த போத் ஆர் இஸ் வெரி வெரி ஷாக்கிங். யாராலையும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. வெங்கடேஷ் ஐயர் இட்ஸ் நாட் அ குட் சீசன் ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா. ஸோ அது ஒரு ஒரு ஃபேராக இதுனா. பட் ஆண்ட்ரே ரசல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஆண்ட்ரே ரசலுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 seasonஸாகவே ஒரு பழைய ஆண்ட்ரே ரசல் நம்ம சத்தியமாக நம்ம பார்க்க முடியல. ஒரு லாஸ்ட் ஒரு 2 seasonஸாகவே தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 2017, 2018, 2019 ஆண்ட்ரே ரசல் இப்போ இருக்காருன்னு கேட்டிங்க சத்தியமாக இல்லை கைஸ். ஏன்னா அந்த 18-19 ஒரு பீக் ஃபார்ம்லேருந்து ஒரு 3 overs ஒரு 50-60 கூட என்ன ஆண்ட்ரே ரசல் இருந்தாருன்னா லைக் ஆப்போனன்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு ஃபியர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆண்ட்ரே ரசல் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை.
ஸோ நிறைய ஃபிட்னஸ் இஷ்யூஸ் அதெல்லாம் இதனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த டீமுக்கு போக போகிறாங்கிறத ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணும். லைக் சிஎஸ்கே டீமோட கரண்ட் அனலிஸ்ட் ஏஆர் ஸ்ரீகாந்த் வேறு ஒரு லைட்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹிண்ட் வேறு குத்துருக்காரு. ட்ரேங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ஒரு வேளை இருக்குமோங்கிற மாதிரியான இதுவும் போயிருக்கு. மேபி ஆண்ட்ரே ரசல் ஃபார் சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஜேமி ஓவர்டன் ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் இருந்தாலும் லைக் இன்னொரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் நமக்கு கண்டிப்பாக வேணும். அது ஆண்ட்ரே ரசலாக இருக்குமா இல்லை கேமரூன் க்ரீனாக இருக்கணுமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைக் மேக்ஸ்வெல் கூட சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பின் ஆப்ஷன்ஸ் நமக்கு பெருசாக நூர் அகமத் தாண்டி இல்லை. ஸ்ரேயஸ் கோபால் இஸ் பொட்டென்ஷியல் ஆப்ஷன் தான். பட் ஒரு ரீசனபிளாக பேட்டிங்கும் ஆடுவார். அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு ரீசனபிள் ஒரு ஸ்பின் ஆப்ஷன் வேணும். செப்பாக் விக்கெட்லாம் வரும்போது நமக்கு ஸ்பின்னர்ஸ் தே நீட் ஃபார் செப்பாக் விக்கெட்டுங்கும் போது சிஎஸ்கே அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு தான் இது வெயிட் பண்ணி பார்க்கணும். தென் பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி சொன்ன கிளென் மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோஷ் இங்கிலீஷ், ஆரோன் நாட்டி மாதிரி பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஒரு லாஸ்ட் இயர் எந்த ஒரு கோர் ஆடினாலும் அதே தான் இது பண்ணியிருக்காங்க. ஜோஷ் இங்கிலீஷ் ரிலீஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு சோஷியல் மீடியா ட்ரோல்ஸ் போயின்னு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே ஆடிந்தார் ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு சில மேட்சஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ரிலீஸ் பண்ணாங்கங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ் அது ஃபேவராக போகுங்கிறது வெயிட் பண்ணி போவாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஆல்மோஸ்ட் அந்த ஆண்ட்ரே ரசலுக்கு சொன்னாது இட்ஸ் நாட் அ ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்தாலும் லைக் இட்ஸ் நாட் இன் குட் ஃபார்ம். அந்த ஆர்சிபிக்கு வந்து அந்த 2023 2024 இருந்த 2024 கூட ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஃபார்ம் இல்லை. மேக்ஸ்வெல் 2023 இஸ் ஃபார்ம் வாஸ் பீக். அந்த ஒரு ஃபார்மில் வந்து லாஸ்ட் இயர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ்க்கு பெருசாக இல்லை. மேபி அதெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். லைக் எந்த டீம்ஸ் போக போகிறாங்களே ஆல்ரெடி சொன்ன சிஎஸ்கே போக போகிறாங்களா இல்லைனா வேறு ஏதாவது டீம்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நல்ல ட்ரேட் முகமது ஷமியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேருந்து பண்ணாங்க. இட்ஸ் குட் ட்ரேட். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், ஆகாஷ் தீப், ஒரு ரவி பிஷ்னாய் மாதிரி பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முகமது ஷமி வந்ததுனால ரிலீஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா ஆகாஷ் தீப்பும் சரி ரவி பிஷ்னாய் ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ரவி பிஷ்னாய் ஒரு ஸ்பின் ஒரு ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ப்ரைஸ்க்கு வந்து ரிட்டைன் பண்ணாங்க லாஸ்ட் இயர் பிஃபோர் த மெகா ஆக்ஷன் ரவி பிஷ்னாயை. ஆகாஷ் தீப்க்கு ஒரு பெருசாக ஒரு சான்ஸ் கிடையாது. பிகாஸ் அவருக்கு ஒரு நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா டெஸ்ட் மேட்சஸ்லேயும் அந்த அளவுக்கு நம்ம பெருசாக பார்க்க முடியல ஆகாஷ் தீப்பை. நம்ம ஒரு இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தோம். லைக் இப்போ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ஒரு இதுவாக இருக்கும் பெருசாக ஒரு சான்சஸும் கிடைக்கிறது இல்லை. மேபி இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். லைக் சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ராகுல் சேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வியன் முல்டர், ஆடம் ஜாம்பா இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் சம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிந்து மெண்டிஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மூவ் தான் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி சம் ரூமர்ஸ் வந்துச்சு என்ரிச் கிளாஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரியான சம் ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் வந்து அதெல்லாம் இல்லை, என்ரிச் கிளாஸ் ஷுட் பிளே ஃபார் எஸ்ஆர்ஹெச் இன் 2026 ஐபிஎல்ங்கிற மாதிரி அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதர்வைஸ் இப்போ ஜிடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் அந்த கோர் அவங்க அப்படியே இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடிக்கும் என்ன சொல்கிறது ஒரு ரூமர்ஸ் வந்துருந்தது என்னதுன்னா வாஷி ஃபார் சிஎஸ்கேங்கிற மாதிரி சம் ரூமர்ஸ் வந்துருந்தது. ஸோ அந்த ஒரு ரூமர்ஸ்க்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க ஜிடி மேனேஜ்மெண்ட். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த தமிழ் பிளேயர்ஸாக அவங்க எல்லாருமே இந்த ஒரு இதாக ஆடுறாங்க. ஒரு ஷாருக் கானாக இருக்கட்டும், ஒரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், சாய் கிஷோராக இருக்கட்டும், சாய் சுதர்ஷன், இவங்க அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ எந்த ஒரு பிளேயர்ஸுமே இதாகல. லைக் ரிலீஸ் அப்படின்னு ஷெஃபன் ருத்தை ஃபர்தர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைபால் லோம்ரோர் இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு வனிந்து அசராங்க, மஹேஷ் தீக்ஷரா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜடேஜா, சாம் கரன் வந்தது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மேபி அந்த ஒரு இதனால கூட போயிருந்துக்கலாம். பட் ஒரு வனிந்து அசராங்க, தீக்ஷரா மாதிரியான பிளேயர்ஸ் ஒரு ஸ்பின்னர்ஸ் இல்லாத ஒரு லேக்கிங்காக இருக்கிற டீம்ஸ்க்கு போக சான்ஸ் இருக்குது. மேபி சிஎஸ்கே ஆல்சோ தே ஹாவ் சான்ஸ் டு பை அசரங்கா ஆர் தீக்ஷனா. ஏன்னா நமக்கு வந்து லைக் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தே நீட் அ சம் ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஆர் ஃபாஸ்ட் பால் ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது மேபி அசரங்கா இட்ஸ் அ குட் ஆப்ஷன். தீக்ஷனா ஆல்ரெடி சிஎஸ்கே ஆனதால மேபி அந்த ஒரு கனெக்ட் கூட இருக்கலாம். தென் ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸும் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு டீம்ஸையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் மாதிரி தான் தோணுது. லைக் கம்ஸ் டு இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா
ட்ரேட்ஸ் கொஞ்சம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட்லாம் ரிலீஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ எப்படி மினி ஆக்ஷன் நடக்க போதுங்க நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் 2 பேரும் ஒரு பெரிய பர்ஸோட போகிறாங்க. ஸோ எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த மாதிரி போகுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ், ஜிடி இந்த மாதிரியான பிளேயர்ஸில் ஆல்மோஸ்ட் அவங்களோட கோர் டீமை தான் இது பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஐ திங்க் எல்எஸ்ஜியோ சேம் அந்த இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ சாரி, டெல்லி கேபிட்டல்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேங்க, சாரி. டிசி பொறுத்த வரைக்கும் இப்போ டோனோவன் ஃபெரேரா வந்து ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. லைக் நிதிஷ் ராணா ஆர்ஆர்லேருந்து டிசிக்கு வந்திருக்காரு. ஸோ இதுலேயும் ஒரு ரூமர்ஸ் வந்து கேஎல் ராவை ட்ரேட் பண்ண போகிறாங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ கேஎல் ராவை ட்ரேட் பண்ண கேஎல் ராவ் ஸ்டில் பிளேயிங் டிசி. ஆனால் சர்ப்ரைசஸ் ஃபேஃப் டூ பிளேஸ் அண்ட் ஜேக் ஃப்ரெசன் மெக்கக். ஸோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் ஒரு இது. ஏன்னா 2 பேருமே பெருசாக ஒரு ஃபார்மில் இல்லை லாஸ்ட் இயர் ஃபார் டிசி. ஏன்னா ஜேக் ஃப்ரெசன் மெக்கக் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் சீசன் ரொம்ப ஒரு ஓவர் ரேட் பண்ணாங்க ஜேக் ஃப்ரெசன் மெக்கக் பொறுத்தவரைக்கும். ஏன்னா அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, அந்த ஆக்ஷன் இதுவும் இப்போ சரி, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு T20s பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக ஒரு பவர் ஹிட்டராக இருந்ததுனால ஜேக் ஃப்ரெசன் மெக்கக் வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்ணாங்க. ஸோ ஜேக் ஃப்ரெசன் மெக்கக் ரிலீஸ்டு ஒரு விதத்தில் ஒரு 50-50 மாதிரி சொல்லலாம். லைக் ஹாரி ப்ரூக்கை லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் எடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே டிட் நாட் பிளேட் இன் தட் சீசன். ஸோ ஹாரி ப்ரூக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ட்ரேட். ஸோ ஆக்ஷன்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய சம் நியூ ஃபேஸஸ் ஃபார் சம் டீம்ஸ். ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய இது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டீமில் சம் ஸ்லாட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஒரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னர், தே நீட் ஒரு 1 குவாலிட்டி ஸ்பின்னர் தேவை. ஆர்சிபிக்கும் என்ன சொல்கிறது, ஆர்சிபி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கோர் டீம் தான் இது பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு ஜஸ்ட் நீட் சம் பேக்கப் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. மும்பை இந்தியன்ஸ்க்கும் அதே மாதிரி தான். லைக் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் தே நீட் அனதர் 1 ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா மயன்க் யாதவ் இருந்தாலும் தே நீட் 1 அனதர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். ஷமார் ஜோசப் இருக்கிறாரு, பட் அந்த அளவுக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. மேபி ஷமார் ஜோசப் இட்ஸ் ஒரு குட் ஆப்ஷன். டிசிக்கு பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தே நீட். ஏன்னா கேஎல் ராகுல் ஓப்பனிங் இருக்காரு, அதான் இன்னொரு ஓப்பனர் இருந்தால் நல்லா இருக்குங்கிற என்னோட தாட்ஸ். சன்ரைசர்ஸ்க்கு தே நீட் சம் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் அண்ட் தென் சம் மீடியம் பேசர்ஸ். ஸோ இந்த நிறைய டீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சம் லேக்கிங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த மாதிரி அவங்க ஆக்ஷன்ஸில் போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான். ஸோ December 16th ஐபிஎல் மினி ஆக்ஷன் அட் அபுதாபிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ December 16th அன்றைக்கி நமக்கு இந்த எல்லா நம்மளோட இந்த கொஸ்டின் மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஸோ லெட்ஸ் வெயிட் கைஸ் ஃபார் த December 16th. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லா டீம்ஸ்க்கான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ்.